வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பாரிஸ் தமிழ் ட்ராவல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பாரிஸில் ஒரு டிக்டேஷன் சாம்பியன்ஷிப் நடந்தது, வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டு. அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணாங்க, எப்படி நடந்துச்சுன்னு புரியும் உங்களுக்கு. இந்த டிக்டேஷன் செரமனி வந்து எங்கே நடந்ததுன்னா பாரிஸில் முக்கியமான விக்ட்ரி ஆர்ச்சின்னு சொல்லுவாங்க, champs-elysees. ஃப்ரெஞ்சில் வந்து ஆர்க் த triomphe champs-elyseesன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நடந்தது. எவ்வளோ சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டேபிள்லாம் போட்டு பயங்கர வெயில். அன்றைக்கி வந்து சம்மர் வந்து அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைம்லேயே வந்து போட்டியாளர்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. எவ்வளோ சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மோர் தென் 2000 பீப்புள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து வேர்ல்டு ரெக்கார்டுன்னு சொல்கிறாங்க கின்னஸில். அதுக்காக வந்து எவ்வளோ முயற்சி எடுத்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆர்கனைசேஷன்லாம் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறத வந்து நான் நிகழ்ச்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி எடுத்தேன். இந்த நிகழ்ச்சி வந்து 3 பகுதியாக நடந்தது. ஒன்று வந்து 1 மணிக்கு ஒன்று, மதியானம் 4 மணிக்கு சாயந்தரம் ஒன்று, அதுக்கப்புறம் 6 மணிக்கு ஒன்று நடந்தது. இங்கே பாருங்கள், எல்லோரும் உள்ளே என்ட்ரன்ஸ் போகிறதாங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கலந்துக்கிட்டாங்க. ஒரு பாட்டி வந்து கலந்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு வந்து வயசு வந்து 95. எவ்வளோ சூப்பராக வந்து ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பாரிஸ்லேயே வந்து இது இப்போ தான் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் வந்து நடக்குது. அன்னைக்கு வந்து எல்லாமே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த ஏரியா வந்து ஷாப்பிங் ஏரியா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆக போகுது. கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ரோக்ராம் வந்து தொடங்க போகிறாங்க. எல்லாரும் வந்து கைத்தட்டி வரவேற்கிறாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்கள். 2023 ஃபஸ்ட்டு நடக்கிற போட்டி இந்த போட்டி. எவ்வளோ சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. எழுதுறதுக்கு பேப்பரு, பென்னு, கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க. இவங்க 2 பேர் தான் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க. இவர் தான் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணார், ரிச்சர்ட் அவர் பேர். எவ்வளோ தூரத்துக்கு வந்து மக்கள் இருக்காங்க பாருங்கள். வெயில்லையும் வந்து அவ்வளோ பேர் வந்து வந்திருந்தாங்க. ரொம்ப பிரமிக்க வைக்க வேண்டிய விஷயம் இது. இந்த போட்டியில் கலந்துக்கணுன்னா நீங்கள் வந்து முன்னாடியே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நீங்கள் பாரிஸ்க்கு இந்த டைமில் ஜூன் மாதத்தில் வந்தீங்கன்னா வந்து ஃப்ரெஞ்சு தெரிஞ்சவங்க மறக்காமல் அடுத்த வருஷம் வந்து கலந்துக்கோங்க. வருஷம் நடத்த போகிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை படிப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஆரம்பிப்பாங்க. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், மற்றவங்க தெரிஞ்சவங்க குரூப் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் என்ற சிம்பிளை வந்து அழுத்த மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். போட்டி வந்து ஆரம்பித்து நடந்துகிட்ருக்கு. அவர் வந்து படிப்பார். ஒரு தடையும் ஒரு 2 தடவை அது மாதிரி சொல்லுவார். நேரம் வந்து எவ்வளோ நேரம் நடந்ததுன்னா ஒரு மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் நடந்திருக்கும். யாரும் பேசவும் மாட்றாங்க. சில பேர் பேசிக்கிறாங்க. மொபைல்லாம் வந்து அலோடு கிடையாது அங்கே பாருங்கள். பேரண்ட்ஸ்லாம் கூட வந்து பசங்க கூட வந்து கலந்துட்டு இருக்காங்க மோட்டிவேட் பண்ணுறதுக்காக. எல்லாமே வந்து சர்வேயன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. யாருமே வந்து பேசிக்கிறாங்க, ஆனால் வந்து காப்பிலாம் அடிக்க முடியாது, கேட்டுக்கலாம். மொபைல்லாம் வந்து நாட் அலோடு. பின் ட்ராப் சைலண்ட்டில் நடந்தது. பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்தது. இந்த பேஜ் ஃபுல்லாக ஒரு 20 லைனு 25 லைன் கிட்ட மேக்ஸிமம் எல்லோரும் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு புரியும். கடைசியில் வந்து இந்த பிக் ஸ்க்ரீனில் வந்து அவங்க காட்டுவாங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து என்னென்ன சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களே கரெக்ஷன் பண்ணிக்கலாம், மேனுவல் கரெக்ஷனு.
இந்த மாதிரி வந்து பிக் ஸ்க்ரீனில் வந்து கரெக்ஷனுக்காக திருப்பியும் படிப்பாங்க. நம்ம அதை வச்சு வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். க்ரீன் பெனில் வந்து கரெக்ஷன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ரெட் பெனில் வந்து கிடையாது. எல்லாமே வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளோ பேர் வந்து கரெக்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற டூரிஸ்ட் பிளேஸ் ஃப்ரான்ஸு, பாரிஸ் இல்லைனா யூரோப்பில் வேறு எங்கேயாவது வந்து வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணுறேன் எடுத்து போடுறதுக்கு. நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாரிஸ் தமிழா ட்ராவல். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.